மத்தேயு 19 அதிகாரம் 17 அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். 20 அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், என்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? 21 அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ ஒரு வாலிபன் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள். கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. 18-19 அதுக்கு விளக்கம் சொல்றாரு. இந்த 10 கட்டளைகள் அவன் சொல்றான், சிறு வயசுலேருந்து இதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? 10 கற்பனையையும் கரெக்டாக கை கொள்றான். ஆனால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. இன்னும் ஏதோ அவனுக்குள்ள குறை இருக்கிறது என்று அவனே உணர்கிறான். அதனால தான் இயேசுகிட்ட கேட்குறான், எனக்கு மோட்சம் போவேன்னு நம்பிக்கை இல்லை, பரலோகம் போவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன செய்யணும்? இப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பா. வசனத்தின்படி அப்படியே நடக்கிறேன். சின்ன வயசுலேருந்து 10 கற்பனைகளையும் அப்படியே கடைபிடிக்கிறேன். இன்னும் எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி உணர்றேன். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அது மார்க்கு 10:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப அரிது என்று சொல்கிறார். ஏன்னா இவனை குறித்து தான் அப்படி சொல்றார். இந்த சம்பவம், இந்த இடத்துல இவனை ஐஸ்வர்யவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு அப்படி எழுதுகிறான். ஐஸ்வர்யவான் 23-24 பணக்காரன் என்று எழுதுகிறான். ஆனால் மார்க் அதை எழுதும்போது அவன் என்ன எழுதுகிறான் என்றால், பணத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் என்று எழுதுகிறான். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன். பணக்காரனா இருப்பது தப்பு இல்லை, பணக்காரனா இருப்பது தடை அல்ல. பணத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது தான் தவறு, அதுதான் தடை. அப்படி வசனத்துக்கு அப்படி கீழ்ப்படுகிறான். ஆனால் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இல்லை. நம்பிக்கை பணத்தின் மேலே தான் இருந்தது. ஏன்னா பணம் நிறையா இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பணத்தெல்லாம் சொத்தெல்லாம் விற்று ஏழைக்கு கொடுத்துருப்பா அப்படின்னாரு. அவனுக்கு நிறைய சொத்து இருந்தது. அதனால் மனசு வரல, திரும்ப துக்கத்தோடு திரும்ப போயிட்டான். துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரிடத்தில் துக்கத்தோடு திரும்பி போனவன் அநேகமாக இவனாக தான் இருக்கும். அதனால் யூதாஸ் காரியத்து கதை வேற. துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். நம்ம கீழ்ப்படிதல் என்பது நிச்சயமாக, இன்னும் சொல்ல போனால் உன் சொத்தெல்லாம் விற்று ஏழைக்கு கொடுத்து விடுன்னு ஆண்டவர் அவனுக்கு தனிப்பட்ட ஆலோசனை சொன்னார். அதாவது அவனுக்கு சொல்லப்பட்ட தனிப்பட்ட ஆலோசனை, அது உபதேசம் அல்ல. ஏன்னா அவன் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அவன் விற்று கொடுத்துருந்தா ஆண்டவர் 100 மடங்கு அவனுக்கு அதை கொடுத்துருப்பாரு. அதனால் அது பின்னால் அப்படி தான் சொல்கிறாரு இந்த அதிகாரத்தின் கடைசியில். எனக்காக எதையாகிலும் யாராவது தியாகம் பண்ணால் 100 மடங்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பூமியிலே கொடுப்பேன் இருக்காரு, இந்த வாழ்க்கையிலே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் அதுக்கு கீழ்ப்படியலை. 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் போதாது. சிலர் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக செய்வாங்க. கரெக்டாக தசம்பாகம் கொடுப்பாங்க, கரெக்டாக ஆராதனைக்கு போவாங்க, கரெக்டாக வேதம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, அதெல்லாம் சரியாக செய்வாங்க. பொய் பேச மாட்டாங்க, கரெக்டாக வரி கட்டுவாங்க, கணக்கை மாற்றி எழுத மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்காது.
அப்போ அந்த இடத்துல ஒரு குறைவு வந்து விடுகிறது. பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒன்று சொல்லுகிறார். எழுதப்பட்ட வார்த்தை, அது எல்லாருக்கும் உரிய வார்த்தை. அது எல்லா தலைமுறைக்கும் எல்லா ஜனத்துக்கும் உரிய எழுதப்பட்ட வார்த்தை. 2 கற்பலகைகளில் ஆண்டவர் விரலே வந்து எழுதின வார்த்தை. அது எல்லாருக்கும் உரியது, அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆலோசனை அவனுக்கு சொல்கிறார். அதை அவனால் கீழ்ப்படிய முடியல. ஏன் கீழ்ப்படிய முடியலன்னா நம்பிக்கை இல்லை. எல்லாத்தையும் சொத்தெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் எப்படி வாழ்றது? ஏன்னா சொத்து மேலே தானே நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால தான் துக்கத்தோடு போயிட்டான். அதனால் இங்கே இந்த நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம பணத்தை தருகிற ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். பொன் முட்டையின் மேலே நம்பிக்கை வைக்காம பொன் முட்டை இடுகிற வாத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். பொன் முட்டைன்றது பணம், பொன் முட்டை இடுகிற வாத்துன்றது கர்த்தர். அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை. நம்பிக்கை இல்லாததுனால தான் அவனால் கீழ்ப்படிய முடியலை ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு. அதனால தான் துக்கம், அதனால தான் ஏமாற்றம். அதனால் நாம் நம்பணும், ஆண்டவரை நம்பணும். வேலையை நம்பாமல் வேலையை தந்த ஆண்டவரை நம்பணும். படிப்பை நம்பாமல் படிப்பு தருகிற ஆண்டவரை நம்பணும். சொத்தை நம்பாமல் சொத்து தருகிற ஆண்டவரை நம்பணும். ஊழியத்தை நம்பாமல் ஊழியத்தை தருகிற ஆண்டவரை நம்பணும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கணும். பெற்றோரை நம்பாமல் பெற்றோரை நமக்கு தந்த ஆண்டவரை நம்பணும். கணவனை நம்பாமல் கணவனை நமக்கு தந்த உனக்கு தந்த ஆண்டவரை நம்பணும். பிள்ளைகளை நம்பாமல் பிள்ளைகளை நமக்கு தந்த ஆண்டவரை நம்பணும். அரசாங்கத்தை நம்பாமல் அரசாங்கத்தை தந்த ஆண்டவரை நம்பணும். இதெல்லாம் கருவிகளை நம்பாமல் கர்த்தாவை நம்ப வேண்டும். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்தும். கீழ்ப்படிதல் தான் பரலோகத்துக்கு வழி நடத்தும். ஆமென்.